சொர்க்கத்திற்கான பாஸ்போர்ட் எப்படி கிடைக்கின்றது? மேலும் நினைவுக்கான வழிமுறைகள். ஓம் சாந்தி. தந்தை சொல்கின்றார், யார் வீட்டில் இருந்தபடியே தந்தை நினைவை செய்து தனது விக்கர்மங்கள் அனைத்தையும் விநாசமாக்கிவிட்டு பிறகு தந்தை நினைவின் மூலமாக கர்மாத்தீத்த நிலையை அடைகின்றார்களோ, எவ்வளவு நாட்கள் நெடு நாட்களாக கர்மாத்தீத்த நிலையில் இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் பாஸ்போர்ட் சொர்க்கத்திற்கு கிடைத்து விடுகின்றது. அதற்காக தந்தை சொல்கின்றார், நான் ஒரு முறைதான் வருகின்றேன். நீங்கள் பக்தி மார்க்கத்திலோ நிறைய நேரத்தை வீணடித்து விட்டீர்கள். இப்பொழுது உங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கிறது. ஆதலால் நீங்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு, அதாவது உணவு உட்கொண்ட பிறகு 10-15 நிமிடங்கள் உலாவிவிட்டு, அதாவது உலாவிவிட்டு நினைவில் உட்கார்ந்து விட வேண்டும். ஏனென்றால் இது மிகவும் உயர்வான பாதையாக இருக்கின்றது. ஆகையால் இந்த உயர்வான மார்க்கத்திற்காக நாம் நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து விட வேண்டும். அதாவது தந்தை நினைவில் அமர வேண்டும். ஆகையால் நம் உணவு உட்கொண்ட பிறகு 10-15 நிமிடங்களுக்கு பிறகு நாம் நினைவில் உட்கார வேண்டும். சில குழந்தைகள் தனது முதலில் நாம் அவர்கள் செய்த தொழிலை பற்றி நினைவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அது பழையதாக முடிந்துவிட்டது. இது ஆகையால் இப்பொழுது நினைவில் இருப்பதற்கு தான் நாம் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். தனது தொழிலோ அனைத்து விதமான விஷயங்களிலோ நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடாது என்று தந்தை சொல்கின்றார். மேலும் நமது சிம்மாசனம் மற்றும் கிரீடம் இவைகளின் சித்திரத்தை நாம் நமது பாக்கெட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த சித்திரத்தை பார்த்தோம் என்றால் நமக்கு நினைவு வரும், நாம் தான் அந்த தூய்மையான தேவி தேவதைகளாக இருந்தோம் என்கின்ற நினைவு வருவதன் காரணமாக நாம் நம் ஆத்ம அபிமானிகளாக ஆகிவிடுவோம். ஆகையினால் நாம் நமது கிரீடம் மற்றும் நமது சிம்மாசனம் என்ற இந்த 2 சித்திரங்களையும் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை அடிக்கடி பார்த்து கொண்டே இருந்தால் நமக்கு நினைவு தானாகவே வந்துவிடும். மேலும் தந்தையையும் நினைவு செய்தோம் என்றால் நமது பாவங்கள் அனைத்தும் விடுபட்டு நாம் நமது விக்கர்மங்களில் விடுபட்டு மேலும் நாம் சொர்க்கத்திற்கான பாஸ்போர்ட்டை அடைந்து விடுவோம். ஓம் சாந்தி.